தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 69.46 விழுக்காடு அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. நேற்று தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாட்டில் 72 விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் புது அறிவிப்பால் சற்று குழப்பம் ஏற்பட்டது. இது கடந்த மக்களவை தேர்தலை காட்டிலும் 3 விழுக்காடு குறைவான வாக்குப்பதிவு என்று கருதப்படுகிறது. முந்தைய மக்களவை தேர்தலை காட்டிலும் ஏன் இந்த குறைவான வாக்குப்பதிவு என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு முக்கிய காரணமாக இட நகர்வு கருதப்படுகிறது. முன்பு கிராமிய பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி கிராமங்களுக்குள் வாழ்ந்து மக்கள் கிராமிய வேளாண்மை பொருளாதாரம் பொய்த்து போன நிலையில் வாழ்வாதாரம் தேடி மக்கள் நகரங்களை நோக்கி நகர்கிறார்கள். கிராமங்களில் இருப்பவர்கள் நகரங்களுக்கும், நகரங்களில் இருப்பவர்கள் பெருநகரங்களுக்கும் இன்று மக்கள் வாழ்வாதாரம் தேடி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடநகர்வு ஒரு மாநிலத்திற்குள் மட்டுமே நடப்பதில்லை. பிழைப்பை தேடி மாநிலம் விட்டு மாநிலம் செல்லுகிற நிலையும் ஏற்படுகிறது. குறிப்பாக படித்த இளைஞர்கள் கிராமங்களில் இருந்து அல்லது சிறு நகரங்களிலிருந்து பெருநகரங்களுக்கும், பிற மாநிலங்களுக்கும், ஏன் கணிசமான அளவில் வெளிநாடுகளுக்கும் மேற்படிப்புக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் செல்கிறார்கள். இந்த நிலையில் தங்களது சொந்த ஊரில் வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர்களை அவர்கள் சேர்த்திருப்பார்கள். ஆனால் தேர்தல் நாளன்று அவர்களால் தங்களது சொந்த கிராமத்திற்கோ நகரத்திற்கோ வர இயலாமல் போயிருக்கும். அதனால் அவரது வாக்குப்பதிவு நடவாமல் போயிருக்கும். இப்படி கணிசமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் வெளியூர்களிலும், வெளி மாநிலங்களிலும், வெளிநாட்டிலும் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் செல்லுகிற பொழுது அவர்கள் உள்ளூரிலே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருந்த நிலையில் தேர்தல் நாளன்று நேரில் வந்து வாக்கு செலுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கும். இப்படித்தான் வாக்கு குறைவு ஏற்பட்டிருக்கும். வாக்குப்பதிவு குறைவுக்கு முக்கியமான காரணியாக சொந்த ஊரிலிருந்து குடிமக்களின் இடப்பெயர்வு கருதப்படுகிறது. எனவே இந்திய தேர்தல் ஆணையம் ஒருவர் வாக்காளராய் இல்லாத நிலையில் வெளி ஊர்களில் இருந்தோ, வெளி மாநிலங்களில் இருந்தோ அல்லது வெளிநாடுகளில் இருந்தோ வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பை, சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று குடிமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த காரணம் மட்டும்தான் வாக்கு குறைவுக்கு காரணமா என்று சொன்னால் இன்னொரு மிக முக்கியமான காரணத்தை இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. தேர்தலில் வாக்கு செலுத்துவதில் ஆர்வமில்லாத மக்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டு வருகிறது. குறிப்பாக வசதியான பணக்கார உயர்தர வர்க்கம் வாக்குச்சாவடிகளுக்கு வருவதே இல்லை. காரணம், அவர்களுக்கு ஆட்சியை யார் நடத்தினால் என்ன என்கின்ற அக்கறையின்மை. தங்களுடைய வணிகத்திற்கும் வளத்திற்கும் பிரச்சனையே இல்லை. தங்களுடைய வசதியால் ஆட்சியில் எதையும் சாதித்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். வாக்குச்சாவடியில் வந்து வரிசை என்று வாக்களிப்பது எவ்வளவு கௌரவ குறைச்சலான ஒரு சாதாரண செயல். தங்களை போன்ற உயர்தர வர்க்கம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற பணக்கார மனப்பான்மையில் வாக்குச்சாவடிக்கு வர அவர்களுக்கு மனமில்லை. இப்படி ஒரு வசதியான கூட்டம் நம் நாட்டில் பெருகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நாட்டின் ஜனநாயகம் பணக்காரர்களால் அல்ல, ஏழை மக்களால் தான் இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். அதைப்போல அதிகம் படித்ததாக கருதி கொள்ளும் இன்னொரு கூட்டம் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்துவதை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதிகமாக படித்தவர்களை காட்டிலும் படிக்காத பாமர மக்களே இந்திய ஜனநாயகத்தின் உயிர் நாடு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னொரு பிரிவு இந்த அவலமான ஊழல்வாதிகளான அரசியல்வாதிகளை, மத வெறி ஜாதி வெறியில் உழலும் 3ஆம் தரமான அரசியல்வாதிகளை ஆதரிப்பதை, அவர்களுக்காக வாக்கு செலுத்துவதை இழிவாக பெரும் கோபத்தோடு கருதக்கூடிய படித்த இளைஞர் கூட்டம் ஒன்று அவர்கள் இன்றைய அரசியல்வாதிக்காக வாக்களிப்பதை கேவலமாக கருதுகிறார்கள். அவர்கள் யாருக்குமே வாக்களிக்க விரும்புவதில்லை என்றாலும் நோட்டாவிற்காக வாக்களிக்கலாம். அப்படி செய்தால் இந்த அரசியல்வாதிகளை ஆதரிக்காதவர்களின் எண்ணிக்கையை
அது பளிச்சென காட்டும் கண்ணாடியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த இளைஞர்கள் வாக்களிக்க வரலாம். ஆனால் அவர்களும் அதற்கு தயாராக இல்லை. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 30 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் வாக்களிக்கவில்லை என்ற செய்தி இன்றைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கட்டும். மத வெறியர்களே, சாதி வெறியர்களே, ஊழல்வாதிகளே, உங்களை 30 விழுக்காட்டினர் வாக்குச்சாவடிக்கு வராமலே புறக்கணித்து உள்ளனர். உங்கள் கொள்கைகளை நிராகரித்து உள்ளனர். அரசியல்வாதிகளை மதவெறி கொண்டு நாட்டை பிளக்க துடிக்கும் நாட்டு விரோத அரசியல்வாதிகளை, ஊழல் செய்து பொது சொத்துக்களை சூறையாடி தங்கள் வாரிசுகளுக்கு கோடி கோடியாய் சேர்க்கும் அரசியல்வாதிகளை, தங்கள் குடும்பத்தினர் தங்களுடைய வாரிசுகள் மட்டும் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்று சுயநலத்தோடு செயல்படுகிற அரசியல்வாதிகளை ஏற்றுக்கொள்ளாத, அவர்கள் மீது கடுமையான வெறுப்பும் கோபமும் கொண்டிருக்கும் இளைஞர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது திருந்துங்கள். இல்லை என்றால் காலம் வரும், நீங்கள் திருத்தப்படுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.